அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பகவத்கீதையில் சொல்லப்பட்ட விஷயத்தை பார்க்கலாம். சம புத்தி உடையவன் சிறந்தவன் ஆகிறான். நல்ல எண்ணமுடையவர், நண்பர், பகைவர், உதாசீனர், மத்தியஸ்தர், வெறுப்பவர், சுற்றத்தார், சத்புருஷர், பாபிகள் ஆகியவர்களிடத்து ஒரே மனமுடையவன் மேலோன். நல்ல மனமுடையவரே நல்ல எண்ணமுடையவர் ஆகின்றனர். பிரதிபலனை எதிர்பாராது அன்னவர் பிறருக்கு நன்மை செய்கின்றனர். நல்ல எண்ணமும் நற்செயலும் வடிவெடுத்து தோழனுக்காக தொண்டு புரிய ஆயத்தமாயிருப்பவர் நண்பர் ஆவர். பகைவர் அதற்கு நேர்மாறாக கேடு செய்கின்றனர். உதாசீனரோ நலம் கேடு ஒன்றும் செய்யாது வெறுமனே ஒதுங்கி பொதுவாயிருக்கின்றனர். மத்தியஸ்தர் இரு தரத்தாருக்கும் நடுவு நின்று ஒற்றுமையை உண்டு பண்ணி வைக்க முயலுகின்றனர். வெறுப்பவரோ தங்களை நேசித்து நலம் புரிபவருக்கும் கேடே நினைக்கின்றனர். கெட்ட எண்ணம் எண்ணுவதே அவர்களது இயல்பு. இரத்த தொடர்புடையவர்கள் சுற்றத்தார் ஆகின்றனர். பாரமார்த்திக விஷயத்தில் ஈடுபடுபவர், அதாவது ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுபவர் சத்புருஷர்கள் ஆகின்றனர். அதற்கு தடையாக தீங்கு விளைவிக்கும் செயலில் இறங்குபவர்கள் பாவிகள். இத்தனை வித வேறுபாடுடைய மனிதர்களிடத்து சாதாரண மனிதன் ஒருவனுக்கு வேறுபாடான மனப்பான்மை வருவது உலக இயல்பு. ஆனால் யோகியோ எல்லாரிடத்தும் ஒரே நல்ல மனமுடையவன் ஆகிறான். ஆகையால் அவன் சிறந்தவன். அதாவது நாடகத்தில் நடிப்பவருள் ஒருவன் ராமனாக நடித்தான் என்று அவனை விரும்பவும், ராவணனாக நடித்தான் என்று மற்றொருவனை வெறுக்கவும் செய்வதில்லை நாடகத்தை பார்த்து ரசிப்பவர். யோகியோ உலக நடைமுறைகள் அனைத்தையும் நாடகமாக பார்க்கிறான். சர்வேஸ்வரனே இத்தனை பாத்திரங்களாகி விளையாடுகிறான் என்பது அவனுக்கு தேற்றம். ஆகையால் எல்லாரிடத்தும் ஒரே மனமுடையவனாகிறான் யோகி. ஒருவன் பூமியில் இருக்கையில் புல்லையும் வானுர ஓங்கி வளர்ந்த தேவதாரு மரத்தையும் கண்டு, இந்த மரம் எவ்வளவு பெரிது, புல் எவ்வளவு சிறியது என்கிறான். ஆனால் அவன் ஒரு மலை மீதேறி உச்சியிலிருந்து கீழே நோக்கும்போது பெரிய தேவதாரு மரமும் சிறிய புல்லும் ஒருங்கே உரு தெரியாத பச்சை படலமாக தோன்றுவதை காண்பான். அதுபோல உலக பற்றுள்ளவர்களுடைய பார்வைக்கு ஒருவன் அரசன் என்றும், மற்றொருவன் தெருப்பெருக்கும் தோட்டி என்றும், ஒருவன் தகப்பன் என்றும் மற்றொருவன் மகன் என்றும், இம்மாதிரியான ஸ்தான பேதங்களும் அந்தஸ்து வித்தியாசங்களும் தோன்றும். ஆனால் தெய்வ தரிசனம் பெற்ற பிறகு எல்லாம் ஒரே தோற்றம். அப்போது நல்லவர் கெட்டவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வித்தியாசங்களே இருப்பதில்லை. நன்றி, வணக்கம்.